மகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஐஸ்வர்யா வந்து மாமா உங்ககிட்ட கடைசி பேசணும்னு சொல்லிட்டு சேதுவை கூப்பிடுறாங்க. சேதுவும் வராங்க. சேது வந்ததும் மாமா இனி நான் உயிரோட இருப்பேனா இல்லையான்றது தெரியல. அழகர் மீனாட்சி நீங்க நல்லபடியா பாத்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நீங்க குழந்தைங்க மேல அந்த அளவுக்கு உயிரா இருக்கீங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா மாமா என் மேல மட்டும் ஏன் மாமா உங்களுக்கு அன்பு பாசமே வரல? எனக்கு தெரியும் மாமா. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்க தமிழ் அந்த அளவுக்கு உயிருக்கு உயிரா விரும்புறீங்க. தமிழை தவிர உங்களுக்கு உங்களுடைய லைஃப்ல வேற யாருமே முக்கியம் கிடையாது. அதுதானமா உண்மையான காரணம் சொல்லுங்க மாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே சேது வந்து ஐஷு இப்ப எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? உனக்கு எதுவும் ஆகாது. உன்னை நல்லபடியா நாங்க காப்பாத்துவோம். கவலைப்படாம இருன்னு சொன்னா கூட மாமா எனக்கு தெரியாத மாமா. நான் அவ்வளவுதான் மாமா. பொழைக்க மாட்டேன். அதை நினைச்சு நான் கவலை கூட படல. என்னுடைய குழந்தைகளை நான் காப்பாத்தின சந்தோஷம் எனக்கு இருக்கு மாமா. நான் உயிரோட இருந்து மட்டும் என்னத்தை சாதிக்க போறேன்? உங்களை கல்யாணம் பண்ணிட்டு உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்ன பண்றது? என் ஆசைதான் நிறைவேறாம போகுது. இருக்கட்டும் மாமா, பரவாயில்ல. நீங்க எப்படி தமிழை உயிருக்கு உயிரா காதலிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தமிழ் கூட சந்தோஷமா வாழ்ந்து அவளுக்காக அன்பு காட்டுறீங்கல்ல, அதே மாதிரி அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா நீங்களே எனக்கு புருஷனாவும் நான் வந்து ஐஸ்வர்யாவா இல்லாம தமிழ பொறுக்கணும்னு ஆசைப்படுறேன் மாமா. கடைசியா நான் உங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். அது கூட என்னுடைய ஆன்டி சொல்லியும் எனக்கு நீங்க கிடைக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இதை பண்ண. தமிழ் தப்பு பண்ணிட்டா ராஜாங்க மாமா ஜெயிலுக்கு போறதுக்கு காரணம் தமிழ் தான் சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது அந்த மாதிரி கிடையாது. தமிழ் போன்ல இருந்து போன் பேசினது நான் தான். தமிழோட வயசுல பேசி அந்த ஜெனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் நான் தான். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் மாமா. எப்படியாவது தமிழ உங்ககிட்ட இருந்து பிரிக்கணுன்றதுக்காக ஈஸ்வரி ஆண்டி சித்ராக்கா கூட சேர்ந்து இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டே மாமா. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கடைசி நேரத்துல ஐஸ்வர்யா எல்லா உண்மையும் சொல்றாங்க. இதை கேட்டு சேது என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.